ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் செஷனில் கம்பைலர் அண்ட் லிங்கர் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கமெண்ட்ஸ் ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். நம்ம ஒரே ஒரு லைனை கமெண்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். மோர் தென் ஒன் லைன் நம்ம கமெண்ட் பண்ணோன்னா நம்ம மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் நம்ம சின்ன ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது யூசஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸோ இல்லை கிளாஸஸோ எழுதும்போது அதோட டீட்டெயில்ஸை நம்ம ஹிண்ட்டாக எழுதி வைக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வேறு யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்லேயும் கமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணாததுனால நம்ம எவ்வளோ லைன்ஸில் கமெண்ட்ஸ் எழுதினாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சிங்கிள் லைன் கமெண்ட்ஸை டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மல்டிலைன் கமெண்ட்டை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எண்ட் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவோம். C++ லாங்குவேஜ் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இன்ட் மெயின் அப்படின்னு எழுதியிருக்கிறது ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கோம். அதே நான் கேபிட்டல் லெட்டரில் எழுதி பில்டு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் எரர் த்ரோ ஆகும். அடுத்தது இன்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனோட ஜாப். நாம் எழுதியிருக்கிற இந்த இன்ட் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஜாப் எதுவுமே இல்லைன்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இது கம்பைல் ஆகும். இன்ட் மெயினில் இருக்கிற இன்ட் அப்படிங்கிறது இன்டீஜர் ரிட்டர்ன் டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற கர்லி பிரேஸ் இல்லைனா பிரேஸ் அப்படிங்கிறது. இதை வந்து ஃபங்க்ஷனோட லாஜிக்கல் செப்பரேட்டர் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் பிகின் ஆகும்போதும் எண்ட் ஆகும்போதும் இந்த லாஜிக்கல் செப்பரேட்டர் கண்டிப்பாக தேவை, இல்லைனா நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செமிகோலன். ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆனதை கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த செமிகோலன் வச்சு தான். நம்ம பண்ணுற ஒரு எரருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் எரர் வேல்யூ இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸர் அண்ட் நேம் ஸ்பேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.